ஹாய் எவரோ நான் பிரபாகர். நம்மள்ட்ட ஒரு ஃபோன் டெட் ஃபால்ட்டோட வருதுன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, டிசில போட்டு அது ரீடிங் செக் பண்றது தான். ரீடிங் வந்து என்ன மாரி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்து என்னன்னு ப்ரொசீட் பண்ணுவோம். அப்படி வரக்கூடிய ரீடிங்ஸை நாங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோங்க. எந்தெந்த ரீடிங்ஸ் வந்து எந்தெந்த இஷ்யூக்கான சிம்ப்டம்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்படி என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா, நோ ரீடிங், லோ ரீடிங், ஹை ரீடிங், ஆட்டோ ரீடிங், அப்புறம் ரீடிங் ஸ்டக்கு, அப்புறம் நார்மல் ரீடிங் பட் எந்த ஒரு பூட்டுமே ஆகாதது. ஓகே, நோ ரீடிங் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குங்க. நீங்கள் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்களால் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோ ரீடிங்னா டைரெக்டாக பவர் ஐசி மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணிகிட்டே வரும்போது, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம நோ ரீடிங் பற்றி பார்க்கலாம். நோ ரீடிங்கில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சார்ஜ் போட்டால் ஃபோன் ஆன் ஆகுதுங்கிற பட்சத்தில் நான் இதுக்கப்புறம் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எதுவுமே உங்களுக்கு அப்ளை ஆகாது. நீங்கள் பவர் பட்டன் சர்க்யூட்டை டைரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோ ரீடிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாஸ்பெட்டோட கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். ஓகே, மாஸ்பெட்டோட கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஐஃபோன் 7 போர்டு எடுத்திருக்கேன் பேசிக்கு. நான் ஐஃபோன் போர்டு எடுத்துக்கிறதுக்காண்டி இது ஆண்ட்ராய்டுக்கு அப்ளை ஆகாதுன்னு நினைக்காதீங்க. இதே கான்செப்ட் தான் ஆண்ட்ராய்டு போர்ட்லேயும் வரும். ஆனால் ஆண்ட்ராய்டில் வந்து மாஸ்பெட் வந்து தனியாக இருக்காது, ஒரு ஐசிக்குள்ளே இருக்கும். அது போக போக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேட்டரியோட பாசிட்டிவ் லைனில் நம்ம கிளிக் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மாஸ்பெட்டுக்கு போகுது. க்யூவில் ஆரம்பித்தா மாஸ்பெட், அதை வந்து அது ஒரு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர். மாஸ்பெட்டுமே ஒரு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்னால க்யூவில் ஸ்டார்ட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஏசிக்குமே போகுது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி விடிடி மெயின், விடிடி மெயினுங்கிற ப்ரைமரி லைனுக்கு போகுது. அண்டு இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு சொல்லுவோம். அது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேட்ரி லைனில் இருக்க அதே சேம் வோல்டேஜ் தான் இந்த ப்ரைமரி லைன், அதாவது வந்து விடிடி மெயின்லேயும் வரும். நீங்கள் இங்கே செக் பண்ணுற வோல்டேஜ் பேட்டரியில் நீங்கள் வச்சு செக் பண்ணும்போது 4.2 வோல்ட் வந்துச்சுன்னா அதே வோல்ட் தான் இந்த ப்ரைமரி லைனான பிபி விடிடி மெயின் அப்படின்னு வரும். ஒவ்வொரு ஃபோன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த நேமிங்ஸ் வந்து மாறும். விசிசி மெயின்னு வச்சுருப்பாங்க, விசிஸ்ன்னு வச்சுருப்பாங்க, விபிஹெச் பவர்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம்ஸில் வச்சுருப்பாங்க. இந்த ப்ரைமரி லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஐசிக்கு போய் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ப்ரைமரி லைனோட வோல்டேஜ் வச்சு தான் இந்த ஃபோனே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரியிலேருந்து தான் வரும், வேறு எங்கேயுமே போகாது. அப்போ இந்த ப்ரைமரி லைன் வோல்டேஜ் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஃபோன் மொத்தமாகவே ஒர்க் ஆகுதுங்கிறத அர்த்தம். ஓகே, அப்புறம் எதுக்கு நடுவில் இந்த மாஸ்பெட் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்துட்டு பேட்டரியிலேருந்தே இங்கே ஃபுல்லாக கொடுத்துடலாமே, எதுக்கு நடுவில் ஒரு மாஸ்பெட் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம அதில் ஸ்கீமேட்டிக்ஸில் பார்த்த மாதிரியே டிராயிங் வந்து இப்போ நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், பேட்டரியிலேருந்து ஒரு லைன் வந்து மாஸ்பெட் கூட கனெக்ட் ஆகுது. அண்டு மாஸ்பெட்லேருந்து ஒரு ப்ரைமரி லைன் ஜென்ரேட் ஆகி மொத்த ஃபோனுமே ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான லைனே இது தான். அண்டு ஒரு கேட்டுங்கிற ஒரு லைன் வந்து சார்ஜிங் ஏசிக்கு போகுது. அண்டு ப்ரைமரி லைனுமே சார்ஜிங் ஏசி கூட கனெக்ட் ஆகிருக்கு, பேட்டரி லைனுமே சார்ஜிங் ஏசி கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நார்மலாக ஃபோன் ஒர்க் ஆகும்போது என்ன ப்ராசஸில் ஒர்க் ஆகணும், மாஸ்பெட்டு பேட்டரியோட வோல்டேஜ் வந்துட்டு அப்படியே ப்ரைமரி லைனுக்கு போயிட்டுருக்கும். ஓகேங்களா, கனெக்ஷனில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் சார்ஜிங் போர்ட்டில் சார்ஜரை இன்சர்ட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, சார்ஜிங் ஏசிக்கு வந்து அந்த சார்ஜிங் வோல்டேஜ் போகும். அப்போ சார்ஜிங் ஏசி உடனே என்ன பண்ணுன்னா, கேட்டுக்கிட்ட போயிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட சொல்லும். அதாவது வந்து பேட்டரியையும் ப்ரைமரி லைனையும் பிரித்து விட சொல்லும். ஓகேங்களா, பிரித்து விட்டோன்னே என்ன ஆகும்னா, சார்ஜிங் ஐசி மூலியமாகவே ப்ரைமரி லைனுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி போகும். அண்டு பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜ் வந்து சார்ஜிங் ஐசி மூலமாக ஜென்ரேட் ஆகி போகும். எதனால் வந்துட்டு சார்ஜிங் டயத்தில் இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறாங்க அப்படிங்கன்னா, சார்ஜிங் டயத்துலேயே பேட்டரியை யூஸ் பண்ணியே ஃபோனை மொத்தமும் ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, ப்ராப்பராக சார்ஜ் ஏறாது. சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், இல்லை சார்ஜ் ஏறவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால தான் வந்துட்டு சார்ஜிங் டயத்தில் பேட்டரியையும் ப்ரைமரி லைனையும் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிறது மூலிமா என்ன ஆகுங்கிற கேட்டிங்கன்னா, பேட்டரி தனியாக சார்ஜ் ஏறும், அண்டு ப்ரைமரி லைனுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து தனியாக போயிட்டுருக்கும். இதை வந்துட்டு இந்த கேட் யூஸ் பண்ணி இந்த மாஸ்பெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கேட்டுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கறது மூலியமாவோ, அதை கிரவுண்ட் பண்ணுறது மூலியமாவோ, அது வந்துட்டு பி சேனல், என் சேனல் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் அந்தளவுக்கு டீப்பாக போய் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒர்க் தான் பண்ணுறங்கிறதுனால அது அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. நோ பூட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சாம்சங் M32 மாடல் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து டைரெக்டாக வந்து சார்ஜிங் ஏசிக்கு போகுது. அண்டு சார்ஜிங் ஏசிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும்,
விபிஹெச் பவர் வந்து ப்ரைமரி லைன் வந்து ஜென்ரேட் ஆகி போகுது. இப்போ இதில் மாஸ்ஃபெட் எங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளேயே இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ப்ரைமரி லைனையும் பேட்டரி லைனையும் பிரிக்கிற வேலையை வந்துட்டு இந்த சார்ஜிங் ஈஸியாக பார்த்துக்கும். ஐஃபோன் மாதிரி இதுக்கு தனியாக மாஸ்ஃபெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. இதுக்குள்ளேயே வந்து இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரைமரி லைன் ஜென்ரேட் ஆக வேண்டிய வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகலை, இந்த சார்ஜிங் ஈஸியில் இஷ்யூ இருந்து. அப்போ என்ன ஆகுனா மொத்த போர்டுக்கு போக வேண்டிய வோல்டேஜ் எதுவுமே போகாமல் நமக்கு வந்துட்டு நம்ம டிசியில் போட்டு ஆன் பண்ணி ட்ரை பண்ணோம்னா எந்த ஒரு ரீடிங்குமே வராது. அண்டு நான் முக்கியமான இந்த மாடல் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, இந்த ப்ரைமரி லைனில் ஒரு ஷார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மற்ற மாடல்லாம் எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்கும், அதை வச்சு நம்ம ஷார்ட்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். ஆனால் இந்த மாடலில் வந்துட்டு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆல்ரெடி நான் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஷார்ட் ஆயிடுச்சுங்கும் போது என்ன ஆகுனா எந்த ஒரு ரீடிங்குமே எடுக்காது. என்ன பண்ணுன்னா ப்ரைமரி லைனில் ஷார்ட் இருக்குங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ரைமரி லைனையும் பேட்டரி லைனையும் பிரிக்கிற மாதிரி சர்க்யூட் வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ப்ரைமரி லைனில் ஏதோ ஒரு ஷார்ட் இருக்குங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த ஃபோனில் நோ ரீடிங், அதை வந்து எந்த ஒரு பூட்டுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயுமே நோ பூட்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரைமரி லைனில் பேட்டரிக்கு வரக்கூடிய அதே வோல்டேஜ் வந்து வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு டைரெக்டாக ப்ரைமரி லைனில் வந்துட்டு டிசியில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி பாருங்கள். 3.8 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குங்கிற பட்சத்தில் ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னா டைரெக்டாக ஆன் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சார்ஜிங் ஏசியை வந்து கூட மாற்றிக்கலாம். ஆர் நீங்கள் வந்துட்டு ப்ரைமரி லைனில் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஷார்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் ரிமூவ் பண்ணினாலே மேக்ஸிமம் ரெடி ஆயிரும். பேட்டரியில் உள்ள அதே வோல்டேஜ் தான் ப்ரைமரி லைனில் வருதுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாங்கிறத அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நோ ரீடிங் ஃபால்ட் வந்து எதனால கூட வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இப்போ வந்து நோட் சவுண்ட் போர்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் லைன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஐசிக்குமே போகுதுங்களா. இது இந்த 1.8 வோல்ட் லைன் வந்துட்டு நிறைய 1.8 வோல்ட் வந்து பவர் ஐசியால் ஜென்ரேட் பண்ணப்படும். ஆனால் ஒரு 1.8 வோல்ட் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் 1 by 1 1.8 வோல்ட் வந்து கிளிக் பண்ணிகிட்டே வந்து பார்க்கும்போது ஒரு 1.8 மட்டும் எல்லா ஐசிக்குமே கிட்டத்தட்ட போகும். அந்த 1.8 வோல்ட் என்ன பர்பஸ்னால் ஒரு ஐசியும் இன்னொரு ஐசியும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 1.8 வோல்ட் தாங்க. அந்த 1.8 வோல்ட் வச்சு தான் மேக்ஸிமம் ஆஃப் த ஐசிஸ் வந்து ஒரு ஐசியும் இன்னொரு ஐசியும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய யூஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 1.8 வோல்ட் வந்து சிபியூக்கு போகுது, இஎம்எம்சிக்கு போகுது, பவர் ஐசி போகுது. அந்த லைன் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு, அது வந்துட்டு 1.8 வோல்ட்டு ஜென்ரேட் ஆகலைங்கிற பட்சத்தில் நோ ரீடிங் வரும். சம்டைம்ஸ் வந்துட்டு லைட்டாக ஒரு ரீடிங் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அவங்களால கண்ணிலே பார்க்க முடியாது. ஆப் மீட்டரில் பார்த்தீங்கன்னா மட்டும் லைட்டாக ஒரு முள் வந்து லைட்டாக போயிட்டு வரும். ஆனால் மேக்ஸிமம் டைம் என்னாங்கன்னா நோ ரீடிங் ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 1.8 வோல்ட்டை செக் பண்ணும்போது அங்கே வந்து வோல்டேஜ் வருதாங்கிறத பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது வந்துட்டு அந்த எது நான் சொல்கிற கரெக்டான 1.8 வோல்ட்டுங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்க்கும்போது ஃபுல் நிறைய ஐசிக்கு போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி போகிறது தான் மெயினான 1.8 வோல்ட் லைனு. இந்த மெயினான 1.8 வோல்ட் வருதாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். சப்போஸ் இந்த லைன் வந்து ஷார்ட் ஆகிருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக 1.8 வோல்ட்டுக்கு மேலே இன்ஜெக்ட் பண்ணி பார்த்துடக்கூடாது. அந்த 1.8 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணி பார்த்து ஓகே ஆயிடுச்சுன்னா ஷார்ட் ஃபைண்ட் அவுட் தெர்மல் கேமராவில் தான் ஃபைண்ட் அவுட் ஆகும் மேக்ஸிமம் டைம்ஸ் இது. ஏன்னா நம்ம 1.8 வோல்ட் தான் அதிகபட்சம் இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா சிபியூ செத்துரும், இல்லை இஎம்சி செத்துரும், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று செத்துரும். அதனால 1.8 வோல்ட் தான் இன்ஜெக்ட் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் நம்ம தெர்மல் கேமரா கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். தெர்மல் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மேக்ஸிமம் டைம் ஃபைண்ட் அவுட் ஆயிடும் இந்த ஷார்ட். ஓகே, 1.8 வோல்ட்டும் ப்ராப்பராக வருது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ஃபோனுக்குமே இந்த மாதிரி கிறிஸ்டல்னு ஒன்று இருக்கும், கிளாக் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகி அந்த கிறிஸ்டல் வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா டோட்டல் ஃபோனுமே வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் போயிடும் மேக்ஸிமம் டைம்ஸு. சில டைம்ஸில் என்ன ஆகுனா லோ பூட் ஆகும். ஸோ இந்த கிறிஸ்டல் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, நம்ம வந்துட்டு ஆஸ்லோஸ்கோப் வச்சு தான் செக் பண்ண முடியும். ஆனால் இதுக்காக நீங்கள் ஆஸ்லோஸ்கோப் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் கிறிஸ்டல்ஸ் ஆகிறது தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா வேறு கிறிஸ்டலே எடுத்து வச்சு பார்த்துடலாம். இதுக்காண்டி நீங்கள் ஆஸ்லோஸ்கோப் வாங்கி தான் செக் பண்ணுங்கிறதும் கிடையாது. அண்டு கிறிஸ்டல் செக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடுமே இருக்குது. அது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கிறிஸ்டலும் செக் பண்ணிட்டீங்க, ப்ரைமர் லைனும் செக் பண்ணிட்டீங்க, அண்ட் 1.8 வோல்ட் மெயின் 1.8 வோல்ட்டையும் செக் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சில ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஜின்ஜிஜாவில் இந்த மாதிரி லெவல் 3 மெயின்டெனன்ஸ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிஓபி 3.3 வோல்ட், எஸ்5பி அந்த மாதிரி ஒவ்வொரு லைன் நேமாக போட்டு வோல்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, டைரெக்டாக பேட்ரி மாட்டிட்டு சார்ஜரை மாட்டிட்டு இங்கே பிஓபின்னு இருக்குங்களா, அதே மாதிரி
இங்கே மேலே போயிட்டு பிஓபின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வீரக் பிஓபின்னு வருது பார்த்தீங்களா, இங்கே 3.3 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். வரலைங்கிற பட்சத்தில் இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். அதே மாதிரி 1 பை 1 செக் பண்ணிட்டே வரணும். அதை எது வரைக்கும் செக் பண்ணணும்னா LD01A இது வரைக்கும் செக் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக 100% வந்து ஏதோ ஒன்று ஃபைண்ட் அவுட் ஆயிரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பவர் சீக்வன்ஸ், பூட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஃபோன் ஆனோடனே 1 பை 1 பை 1 வோல்டேஜாக எனேபிள் ஆகிட்டே வரும் பவர் ஐசி மூலிமா. சப்போஸ் ஏதாவது ஒரு வோல்டேஜ் எனேபிள் ஆகலைங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் அது பவர் ஐசி ஃபால்ட்டாக இருக்கலாம், ஆர் வந்துட்டு அந்த ஏதாவது அந்த லைனில் வந்து கெப்பாசிட்டர் ஏதோ ஒரு ஷார்ட் இருக்கலாம், ஆர் வந்துட்டு அந்த வோல்டேஜ் வந்து எந்த ஐசிக்கு போகுதோ அது ஷார்ட் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த S3B அப்படிங்கிற ஒரு லைன் வந்துட்டு எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இந்த லைன் வந்து சிபிக்கு போகுது. சப்போஸ் இந்த லைன் மட்டும் வோல்டேஜ் வந்து வரலை, என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 0.87 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வோல்ட் வரலைங்கிற பட்சத்தில் மேபி சிபி ஃபால்ட்டாகவும் இருக்கலாம், ஆர் இந்த பவர் ஐசி ஃபால்ட்டாகவும் இருக்கலாம். நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களால் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களால் இந்த ஃபோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு பூட் சீக்வன்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட மாடலுக்கு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் போர்னியோலேயே வந்துட்டு சில ஃபோன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லாத ஃபோன்ஸ்க்கு வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஐசி வந்துட்டு என்ன ஃபோனில் வருது, இந்த PM660னா அதே PM660 ஃபோன் வந்து எதில் வருது, அதுக்கான பூட் சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மேட்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டம். இருக்கிற ஃபோனும் கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத பொறுத்து நான் மிச்ச ரீடிங்ஸ்க்கான ஃபால்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு சர்வீஸ் டெக்னீஷியனாக இருக்கீங்கிற பட்சத்தில் ஏதாவது டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்கன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டயத்தில் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.